30 days 30 டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள். அதனால் வந்து அப்பா அம்மாவை பற்றி தான் பேச போகிறோம். நமக்கு ஒரு கெடுதல் நினைக்காம ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவால் மட்டும்தான் நம்ம கெடுதல் நினைக்காமல் இருக்க முடியும். ஸோ நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நம்மளை விட அவங்க ஒரு படி மேலே வளர்றானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயாச்சும் வேதனைப்படுவாங்க. நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா நம்ம பெற்ற புள்ள நம்மளை விட இத்தனை மடங்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் படுவாங்களே தவிர யாரும் வந்து பொறாமப்பட மாட்டாங்க. புள்ள வந்து அப்பா வந்து 8 அடி பஞ்சா புள்ள 16 அடி பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர என் புள்ள என்னை விட பெருசாக வளர்ந்துட்டான், அவனை எப்படி கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த அப்பா அம்மாவும் நினைக்க மாட்டாங்க. ஸோ யாராக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ நம்பலையோ தெரியாது, ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை கண்டிப்பாக நம்பினீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் பெட்டர். நீங்கள் வெளியாள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அது வெளியே போயிடுமோ, அங்கே போயிடுமோ, இங்கே போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறத விட உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்த ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து வேறு ஒருத்தங்களை பற்றி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட போய் சொன்னால் அந்த இடத்துல நெகட்டிவாக தான் வரும். அதனால் உங்கள் பிள்ளைய தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போவாங்களே தவிர அடுத்தவங்களை வந்து சேவ் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவை எந்த காரணத்துலையும் நம்பாமல் இருக்காதீங்க. ஸோ கை விட்டுறாதீங்க.